அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த டிஎன்ஜேஎஃப்யூ தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஸ்பெஷலிஸ்ட் இன்ஸ்டியூட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் டேட்டை பற்றின ஒரு முக்கியமான தகவல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின விஷயம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இந்த அப்டேட்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த காலேஜ் ஓப்பனிங் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த 2025-26 அகாடமிக் இருக்குது. பிஎஃப்எஸ்சி, பிடெக்கு, பிபிஏ அண்டு பி வொகேஷனல் கோர்சஸ்ஸு கவுன்சிலிங் முடித்தாச்சு. இப்போ அந்த அலாட்மெண்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏற்கனவே ரிப்போர்ட் ஆகி அட்மிஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு அட்மிஷன் லெட்டர் கையில் வச்சுருப்பீங்க. பட் அந்த அட்மிஷன் லெட்டர் கூட இந்த டேட் தெரியாமல் இருந்துச்சு. என்றைக்கு வர சொல்லணும் காலேஜுக்கு, என்ன காலேஜுக்கு, எங்கே போகிறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்தது. இதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி ஒரு நண்பர் ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்த லெட்டரை அந்த விஷயத்தை பார்ப்போம். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதில் என்ன விஷயம் வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் அவருக்கு வந்த லெட்டர். டியர், அதாவது இமெயில் வந்திருக்கு. லெட்டர் மீன்ஸ் இமெயில் வந்திருக்கு. டியர் கேண்டிடேட், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ரிப்போர்ட். உங்கள் கேண்டிடேட் வந்து போட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்கள நீங்கள் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் அந்த இன்ஸ்டியூட் அதில் 18/9/2025 தேர்ஸ்டே அன்றைக்கி 10 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு போகணும். ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு அலாங் வித் போனஃபைடு, அப்புறம் ரெசிப்ட் ஆஃப் அட்மிஷன் வந்து 10,000 ஃபீஸ் கட்டின ரெசிப்ட்டு, கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 5, ஆதார் காப்பி ஆஃப் ஆதார் கார்டு, அக்ரிமெண்ட் பாண்டு, சூரிட்டி பாண்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இன்கம், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே மெயிலில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னும் கண்டினியூஷன், அந்த கண்டினியூஷன் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம் இருக்குது என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மெயிலோட கண்டினியூஷன் இதாங்க இருக்குது. அந்த சொன்ன டேட் டைம்குள்ளார நீங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்லிருக்கு. வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் ஃபீஸ் டு பி பேடு அந்த டே ஆஃப் ரிப்போர்ட்டிங் அன்றைக்கி வந்து பே பண்ணணும். எவ்வளவு? 10,000 சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹாஸ்டல் டெபாசிட் ரீஃபண்டபிள். அது ஹாஸ்டலுக்கு நாட் அப்ளிகபிள் ஃபார் அப்ளிகேட்டர் காலேஜ் அண்ட் டே ஸ்காலர்ஸு அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் செமஸ்டர் ஃபீஸும் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் எப்போ அட்மிஷன் ஃபீஸ்னு 10,000 கட்டியிருக்கீங்களே, அது பேலன்ஸு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் தர் கவர்மெண்ட் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் எதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதுவும் கேட்டிருக்கு. இதுதான் அவங்க அனுப்பிச்ச இமெயிலு. எங்கேருந்து வந்திருக்குன்னா, சேர்மேனா யூஜி அட்மிஷன் 25-26 டிஎன்ஜேஎஃப்யூ நாகப்பட்டினம். இதுதான். இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த காலேஜஸ் ஓப்பன் பற்றின இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி 18ஆம் தேதி டேரெக்டாக போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். வித்து சர்டிஃபிகேட்ஸ், ஃபீஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபீஸ் ரெசிப்ட், இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட போகணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அன்றைக்கே போய்க்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஜேஎஃப்யூ.